நீங்கள் பார்க்குறது வந்து என்எஸ் ஹெட்டு வந்து ரீஒர்க் பண்ணி வந்திருக்குது. அதை எப்படி செக் பண்ணணுன்னு பார்க்கலாம் வாங்க. ஏன்னா பட்டறையிலேருந்து எடுக்கும்போது இதை வந்து பெட்ரோல் ஊற்றி செக் பண்ணிக்கோங்க. அங்கேயே பெட்ரோல் ஊற்றி செக் பண்ணிடலாம் வாங்க. லீக்கேஜ் ஆகுதானே, ஏன்னா இது பெரிய வண்டியை பொறுத்த வரைக்கும் கைடி மாட்டத்தில் ரொம்ப ஒர்க் அதிகம். பெட்ரோல் ஊற்றிட்டோம், எஜாஸில் லீக் ஆகுதான்னு செக் பண்ணுங்கள். லீக்கேஜில் எதுவுமே கிடையாது இந்த எஜாஸ் சைடு. அதே போல் இன்லெட்லேயும் ஊற்றி செக் பண்ணிடலாம் வாங்க. பெட்ரோல் ஊற்றியாச்சு, லீக் ஆகுதான்னு செக் பண்ணிடலாம். ரெண்டுத்துலேயுமே லீக் ஆகலை. பெட்ரோலுக்கான சிம்டம்ஸ் எதுவுமே இல்லை, கரெக்டாக இருக்குது. ஹெட்டில் எதுக்கு தெரியுமா பெட்ரோல் ஊற்றி செக் பண்ணுறோம், கரெக்டாக சீட்டிங் பண்ணிடுறாங்களா இல்லை அது செக் பண்ணுறதுக்கு தான் நம்ம பெட்ரோல் செக் பண்ணோம். எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. அதே போல் ஹெட்டில் வந்து பேரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எதுக்குன்னா ஹெட்டு வந்து மாறிடக்கூடாதுன்றதுக்காக பேரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இது என்எஸ்ஸு R15 அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் இறக்கி ஏற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால் கீழே வச்சு செக் பண்ணிக்கோங்க.